இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற கோரி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புவை ஜெகன்மூர்த்தி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறுபான்மையான இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களைவது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கொண்டு வந்த திருத்தங்களை எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்கெடுப்பின் அடிப்படையில் அவற்றை நிராகரித்து விட்டார்கள். மாறாக மத்திய அரசினுடைய கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்த 14 திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு இறுதி மசோதா தயாரிக்கப்பட்டு அதனை கடந்த 30ஆம் தேதி மக்களவை சபாநாயகரிடம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மசோதா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. இஸ்லாம் மத விஷயங்களில் அரசு தலையிட வழிவகுக்கும். எனவே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த மசோதாவை புரட்சி பாரதம் எதிர்க்கிறது. மேலும் மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட முன்வடியினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை புரட்சி பாரதம் ஆதரித்து அமர்கிறேன். நன்றி. ஒவ்வொரு கட்சியினுடைய உறுப்பினராக இந்த மசோதா மேலே தங்களுடைய ஆதரவு எதிர்ப்பு என்ன அப்படின்றத பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு பல திருத்தங்கள் கோரப்பட்டு திருத்தங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு அந்த மசோதா எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மாநிலங்களவையில் அது சட்டமாக நிறைவேற்றப்படலாம் அப்படின்ற அளவில் இருக்கிறது. இதன் மூலமாக இந்த வக்ஃபு வாரிய விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரே முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய தலையீடு அதிகரிக்கும் அப்படின்னு இந்த தீர்மானம் கூறுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.